இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு plain பிரியாணி, முட்டை வறுவல், cauliflower 65 பண்ண போறேன். தயிர், புதினா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கடல் பாசி, பட்டை வச்சிருக்கேன். பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன். வெங்காயம். முட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் வேக வச்சு வச்சிருக்கேன். காலிஃபிளவரை மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருக்கேன். காலிஃபிளவர் 65 பிசைஞ்சு வச்சிடலாம், மற்றது செய்யறதுக்குள்ள அது ஊறும். இதுல நான் தண்ணியில வச்சிருக்கேன், அதாவது சுடு தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இதை எடுத்து அந்த பவுல்ல மாத்திடலாம். நான் 65 மசாலா 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். அந்த மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ கொஞ்சம் உப்பு கம்மியாவே சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொஞ்சமா எண்ணெய். இப்போ இதை பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். மசாலாலாம் போட்டு இது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள பிளைன் பிரியாணி தாளிச்சிடலாம். குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். இது பிளைன் பிரியாணி, அதனால வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்பைஸ் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, அப்பதான் வாசனை இருக்கும் நல்லா. ஏன்னா நம்ம வந்து சிக்கன், காய் எதுவுமே சேர்க்கல, ஸோ அதனால வந்து நிறைய இந்த மாதிரி பட்டை. இந்த நான் பெரிய வெங்காயம் 5 அரிஞ்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாஸ்மதி அரிசி வந்து பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ யூஸ் பண்றேன். நான் இந்த கப்புல தான் அளந்தேன். ஸோ இந்த கப்பு ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த கப்பு அளவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். நான் 1 கப்பு அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இந்த கரண்டி வந்து பாத்தீங்கன்னா பெருசு, நீங்க டீஸ்பூன் கணக்கு பாத்தீங்கன்னா அது 4 வந்துடும். இது டேபிள் ஸ்பூன்னால அது 2 கணக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நான் 1 கப் புதினா சேர்க்கிறேன். ஒரு கப்பு தயிர், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஒருவேளை உப்பு கம்மியா இருந்தா இப்போ சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா சேர்க்க முடியாது. முட்டை வறுவலுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். கொஞ்சம் தண்ணி. இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. நான் வேக வச்ச முட்டையை ஆஃப் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த மசாலா சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஊறுறதுக்குள்ள நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சிடலாம். காஞ்சிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை கலர்றதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ், நான் ஒரு லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். ஒரு பழத்துல இருந்து எடுத்த சாறு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ முட்டையை வறுத்துடலாம். முட்டை வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த முட்டையை வச்சிடலாம். இந்த மாதிரி முட்டை வறுவல் செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க, ஏன்னா அது லைட்டாக கொஞ்சம் வெடிக்கும்.
எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லெட்டை வச்சு மூடிட்டு அது கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இதை திருப்பணும். ஸ்டவ்வில் இருக்கும்போதே திருப்பாதீங்க, சில நேரத்தில் அது வெடிக்கும். ஸோ நான் திருப்பிட்டு அது கொஞ்ச நேரம் அது பேன்லேயே இருக்கட்டும். நிறைய பேருக்கு இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நான் பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி வச்சு, ஏன்னா இந்த முட்டை வந்து சில நேரத்தில் நல்லா செஞ்சவங்களுக்கே வெடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சென்னை ஸ்டைல் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.